இனிய பார்வையாளர்களுக்கு காமினியின் இனிமையான மாலை வணக்கங்கள். இது கதை போமா வித் காமினி மனதின் பிரதிபலிப்பு. ஹாய், என்னுடைய கேள்வியை கேட்குற எல்லா லிசனர்ஸ்க்கும், என்னுடைய கேள்வியை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். அதாவது கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வில்லேஜோடைய சர்பஞ்ச் அப்படின்றது அந்த வில்லேஜோடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராம தலைவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு 7லேருந்து 8:30 PM அவங்க வில்லேஜில் இருக்க எல்லா வீட்லேயுமே வந்து 7 to 8:30 PM குழந்தைங்க வந்து எந்த ஒரு டிவி அண்ட் எந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ரேதர் அவங்க வந்து படிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாமே, அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து ஃபோனும் கையுமாவே இருக்காங்க இல்லையா. இந்த மொபைல் அடிக்ஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அழகான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை வந்து பயனுள்ளதாக செலவழிக்கணும் அப்படின்ட்டு இந்த 7 to 8:30 அந்த டைமில் மட்டும் ஐதர் நீங்கள் படிக்கணும், புக் எடுத்து படிக்கணும் குழந்தைங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கூட இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன். நார்மலாக வந்து நம்ம இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான டைமே கிடைக்க மாட்டேது. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கோம், நிறைய ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்ததும் படிக்கணும், எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும். நிறைய பேரால் எவ்வளோ தான் வந்து சம்பாதிச்சா கூட இந்த பெற்றோர் கூட நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷரெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே அருமையான திட்டம். இது என்னுடைய செகண்ட் கேலோலியிலே முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதே மகாராஷ்டிராவில் சங்லின்ற ஒரு கிராமத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த 7 to 8:30 அந்த வில்லேஜ் சர்பஞ்ச் என்ன பண்ணுவாருன்னா, வில்லேஜில் வந்து ஒரு காமனாக ஒரு அலாம் மாதிரி வச்சுருவாங்களாம். இந்த காமன் அலாம் வந்து ரைஸ் பண்ணதும் எல்லா வீட்டுக்கும் வந்து அந்த அலாம் சவுண்ட் கேட்குமா. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதை நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணணும், இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பேசணும், உரையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா மென்டல் ப்ரெஷரை குறைக்க முடியும் அண்ட் ஒரு நல்ல வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அண்ட் ரீட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரீடிங் டெவலப்மெண்ட், வொக்காபுலரி ஸ்கில்ஸ் அண்ட் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அருமையான திட்டம். என்ன கேட்டிங்கன்னா, எல்லா வில்லேஜஸ் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே இது மாதிரி கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இதற்கு முக்கியமான காரணம் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். என்னதான் வந்து பஞ்சாயத்து தலைவர், என்னதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் என்ன கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து இதில் ஒத்துழைக்கணும். குழந்தைகள் வந்து இதை வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து அவங்களும் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ரீடிங் அந்த ஹேபிட் ரொம்பவே அருமையானது. அதை விட அருமையானது, நீங்கள் எவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட்றதுன்றது வந்து எவ்வளோ மென்டல் ப்ரெஷரையும் வந்து அப்படியே வந்து சுக்குநூறாக ஆக்கிடும். ஸோ இது ரொம்பவே வந்து நல்ல இனிஷியேட்டிவ். இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரைட், இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து ரீசெண்டாக வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது என்ன காமினி சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? நாங்கள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருக்கோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்குறீங்களா? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பப்ளிக் கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது அவங்க ஸ்டாக்ஸை வந்து விற்பாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இல்லை ஏதோ ஒரு கார்பரேட்ஸ் வந்து அவங்க ஸ்டாக்கை வந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாண்டு மூலயமா நம்ம வாங்குவோம், கரெக்டாக? ஸோ அந்த பாண்டு வந்து இப்போ சப்போஸ் 1 லட்சம் ஒரு பாண்டு வந்து அவங்க விற்கிறாங்கன்னா, அந்த 1 லட்சம் பாண்டு வந்து நம்ம 1 லட்சம் கொடுத்து அந்த பாண்டு வாங்குவோம். அண்ட் அந்த 1 லட்சத்துக்கு வந்து 1% வட்டின்னு வச்சுப்போமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1% கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1% அப்படின்னு வச்சுப்போமே. 1%னா நமக்கு என்ன, 1 லட்சத்தில் 1% என்ன, 1000 ரூபாய், கரெக்டாக? ஸோ 1000 ரூபாய் வந்து வட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாண்டுக்கு மெச்சூரிட்டி பீரியட்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி ஒன்று இருக்குது, சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் பாண்டு விற்கிறாங்க. அந்த பாண்டை காமினி நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 3 years அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 லட்சம் நான் கொடுத்துட்டேன், அந்த பாண்டை நான் வாங்கிட்டேன். எனக்கு 1000 ரூபாய் வட்டி வந்துகிட்டே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் 3rd year வந்து
அந்த பாண்டு என்கிட்டேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஸோ இதில் எனக்கு லாபம் தானே. அவங்க அந்த மணியை வாங்கி வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஆஸ் அ இன்வெஸ்டராக எனக்கு இதில் வந்து வட்டியும் வரும். அண்ட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்படி தான் வந்து ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகும். இது யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு ஒன்ஸ். இப்போ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, காப்பகங்கள், குழந்தைகள் காப்பகங்கள், அது ஆர்ஃபனேஜஸ், அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 8G12A ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். நான் ப்ராஃபிட், எந்த ஒரு ப்ராஃபிட்டையுமே வந்து எதிர்பார்க்காம சமூக சேவை செய்கிறது தான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மணி எப்படி கிடைக்கும்? சரி, இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, மணியை ரைஸ் பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு மணி கிடைக்கிது. இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் எப்படி மணி கிடைக்கும்? ஒன்லி டொனேஷன்ஸ். மக்கள் நம்ம ஏதாவது டொனேட் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இது கிடைக்கும். பட் நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, இராடிகேட் ஹங்கர், பாவர்ட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டி, இந்த வறுமையை ஒழிக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்றுப்புறம் சூழலுக்காக உதவுறது, அண்ட் தென் LGBTQI கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் மக்கள் வந்து ஏழ்மையிலேருந்து காப்பாற்றுறது, இதுதான் வந்து அவங்களோட மெயின் மோட்டிவ்ஸாக இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் நம்ம ஏதாவது டொனேஷன்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். அவங்க ஏர்லியராக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்களும் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 அருமையான திட்டம் இது. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ட்ரஸ்ட் மட்டும் இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் இன்கேஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அப்ளிகபிளாக இருந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது நான் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லும்போது சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஆர்ஃபனேஜஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது நார்மல் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ், 2 பேருமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் நான் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, நான் ப்ராஃபிட் அண்ட் ஃபார் ப்ராஃபிட் 2 பேருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் நீங்கள் எவ்வளோ மணி வந்து இது மூலயமா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஓகே காமி, இப்போ நார்மலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனி எப்படி வந்து ரைஸ் பண்ணணும், நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த பாண்டு நம்ம கிட்டேருந்து பணம் வாங்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி பீரியட் அந்த பாண்டை வாங்கிட்டு நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும். பட் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து 0 கூப்பன் 0 பிரின்சிபல் பாண்ட் அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 0 கூப்பன் 0 பிரின்சிபல் பாண்ட் அப்படின்றது அந்த டேர்ம்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். 0 பிரின்சிபல் 0 கூப்பன், 0 பிரின்சிபல் கூப்பன்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பாண்ட், இப்போ 1 லட்சம் ரூபாய் பாண்டு வந்து ஒரு கம்பெனி ரைஸ் பண்ணுறாங்க. காமினி நான் அதை வாங்குறேன்னா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டு அந்த பாண்டை நான் வாங்கி வச்சுப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர், மெச்சூரிட்டி பீரியட் 3 இயர்னு வச்சுக்கோங்க, அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அந்த பாண்டை அவங்க எங்கிட்டேருந்து வாங்கிட்டு அந்த என்னுடைய 1 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் 1 லட்சத்துக்கு 1% வட்டி வச்சுக்கோங்க, அந்த வட்டியும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் லாபம், அவங்களுக்கும் வந்து அவங்க அந்த மணியை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கும் லாபம். இது நார்மல் பாண்டு. அதுவே 0 கூப்பன் 0 பிரின்சிபல் பாண்ட் அப்படின்றத எனக்கு இப்போ 1 லட்சம் பாண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 1 லட்சம் கொடுப்பேன், 3 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட்னு வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸ் என்கிட்ட அந்த பாண்டை மட்டும் தான் வாங்கிப்பாங்களே தவிர எனக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1 லட்சமும் தரமாட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1% இன்ட்ரெஸ்ட், அதுவும் தரமாட்டாங்க. அப்போ இதில் என்ன லாபம் கம்பெனி? இது அவங்களுக்கு இதில் லாபம், அவங்க அந்த மணியை வச்சு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லை புவர் பீப்புளுக்கு இல்லை ஆர்ஃபனேஜுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்டரான எனக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டரான எனக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு லாபமும் இல்லை.
இதுக்கு பேர் தான் இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு மணி வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நல்லது செய்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நான் வந்து எந்த ஒரு நன்றியுமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க நமக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஓகே, நம்மளால் ஒரு சமூகம் வளருது, நம்மளால் ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க, நம்மளால் குழந்தைங்கள் வந்து எஜுகேஷன் கிடைக்கிது, நம்மளால் அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளால் அவங்க வந்து ஏழ்மையிலேருந்து மீட்டு வராங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும் தெரியுமா. மோஸ்ட்டாக இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நிறைய ரிச் பீப்புளுக்கு இருக்கும், கரெக்டாக. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட மணி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கான ஒரு பாண்டு தான் இது. ஸோ இது மூலயமா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், த ஆர்ஃபனேஜஸ் இவங்க வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி குழந்தைங்களுடைய அந்த நலனுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது, அதுதான் வந்து வேண்டுகோள். ஓகே காமினி, இதில் எல்லா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எப்படி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லா கம்பெனிஸுமே வந்து லிஸ்ட் ஆகாது, அதுக்குன்னு சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் எல்லா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் லிஸ்ட் ஆகாது. அதாவது இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் நான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னால் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி என்னாலையும் இந்த மணி வந்து ரேஸ் பண்ணி என்னோடய ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன இருக்கணும்னா, என்னோடய ட்ரஸ்ட்டு வந்து 3 years ஆகுது நல்ல முறையில் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, அதாவது இப்போ 2023னா நான் 2019 என்னுடைய ட்ரஸ்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் ட்ரஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் தேர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு வர 3/2 பங்கு ரெவென்யூ வருவாய் இருக்கும்ல. இப்போ நான் டொனேஷன்ஸ் மூலயமா நிறைய வருவாய்கள், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலயமா வருவாய்கள் வருதுல்ல, அதில் 3/2 பங்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த்து, இல்லைன்னா கம்யூனிட்டிக்கு, இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி பொது சேவைகள் செய்யறதுக்கான பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய செலவினங்கள், எனக்கு வர வருவாயில் வந்து 3/2 பங்கு அந்த வருவாயை நான் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொது நலனுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ பொது நலனுக்காக, அதாவது இராடிகேட் பாவர்ட்டி, ஹங்கர், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, LGBTQI கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி உங்களோட நலனுக்காக நான் செலவு பண்ணியிருந்தேன்னா, இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தேன்னா நான் வந்து இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பிகாஸ் இதை ரெகுலேட் பண்ணுறவங்க செபின்றது ரொம்ப 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 ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன். எப்படி நம்மளுடைய மணி மார்க்கெட்டை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரெப்போ ரேட் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து பேங்க்கு கடன் வாங்கும்போது ஒரு வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெப்போ ரேட். அதேமாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து வைசி வர்ஸா. இந்த மணி ஃபுல்லாக வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய மத்திய வங்கி, கரெக்டாக, மத்திய ரிசர்வ் வங்கி. அதே மாதிரி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி தான். ரொம்பவே வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒன்று. இப்போ இதன் மூலயமா நிறைய ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், நான் சொல்லியிருந்தேன் 30 லட்சம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் 7 லட்சம் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. எல்லாருமே இதில் இஷ்யூ பண்ணி மணியை வந்து கலெக்ட் பண்ணி நம்மளால் இந்த மாதிரி பாவர்ட்டி எராடிகேட் பண்ண முடியும், குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது மூலமா நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது, ஓகேவா. நமக்கு ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 கோல்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ணி இந்தியாவை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நமக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அண்ட் நம்மளுடைய எக்கனாமியும் இதில் வந்து டெவலப் ஆகும். ரைட், இந்த 2 கண்டென்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் press the bell icon to never miss any updates from கதை போமா வித் காமினி. Stay tuned for more such updates. தமிழில் சொல்ல போனோன்னா, இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். இது கதை போமா வித் காமினி, மனதின் பிரதிபலிப்பு. Until then, stay healthy, stay happy. இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய்.